Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் Python program to subtract two numbers. கீபோர்ட்ல இருந்து ரெண்டு இன்டிஜர் நம்பரை ரீட் பண்ணி அதுல சப்ராக்ஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை அவுட்புட்ல பிரிண்ட் பண்றதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். So first இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். In this example, the user is asked to enter two integers using input statement. So first input statement use பண்ணி ரெண்டு இன்டிஜரை என்டர் பண்ண சொல்லி யூசர் வந்து கேட்க போறோம். Then the two integers are stored in variables number 1 and number 2 respectively using input statement. So அந்த ரெண்டு இன்டிஜரை ரீட் பண்ணி அதை நம்பர் 1 and நம்பர் 2 அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம் using input statement. These two numbers are subtracted using the arithmetic subtraction operator minus. So subtraction operator minus use பண்ணி அந்த ரெண்டு integer நம்பரை இப்போ நம்ம subtract பண்ண போறோம். The subtraction operator subtracts two or more operands and returns the result. The two numbers are subtracted using the arithmetic subtraction operator minus and the result is stored in the output variable result. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரெண்டு இன்டிஜர் நம்பரை இப்போ சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர் மைனஸ் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை ரிசல்ட் அப்படிங்கிற அவுட்புட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அப்போ நம்பர் 1 அப்படின்னு ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன், நம்பர் 2 அப்படின்னு இன்னொரு இன்புட் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு இன்புட்டையும் இப்போ சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர் மைனஸ் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்றேன். ஸோ சப்ராக்ட் பண்ண ரிசல்ட்டை நான் இப்போ ரிசல்ட் அப்படிங்கிற அவுட்புட் வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றேன். Finally, the print statement is used to display the result of subtraction to the screen. The subtraction வந்து கிடைச்ச ரிசல்ட்டை இப்போ அவுட்புட்ல பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு print statement யூஸ் பண்ணிக்கிறேன். So that's all about the logic. இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். Command starts with a hash symbol in Python. ஸோ பைத்தான் லாங்குவேஜில் ஒரு கமாண்ட் லைன் வந்து ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிளில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹேஷ்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டர் கமாண்ட் லைன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாது இக்னோர் பண்ணிடும். ஸோ கமாண்ட் லைன் கொடுக்கறதுக்கு ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான மாதிரி சிங்கிள் லைனில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ப்ரோக்ராம் டு சப்ராக்ட் டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ சப்ராக்ட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு இன்டிஜர் நம்பர் வேணும். ஸோ ரெண்டு நம்பரை இப்போ நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ ரீட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு ரீட் டூ இன்டிஜர் நம்பர்ஸ். ஸோ ரெண்டு இன்டிஜர் நம்பரை நம்ம இப்போ ரீட் பண்ண போறோம் அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். ஸோ என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பைத்தான் லாங்குவேஜில் இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு இன்புட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட்டை ரீட் பண்ணிக்கலாம். திஸ் இன்புட் மெத்தட் ரீட்ஸ் எ லைன் ஃப்ரம் த இன்புட் அண்ட் கன்வெர்ட்ஸ் இட் இன்டு எ ஸ்ட்ரிங் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இட். ஸோ இந்த இன்புட் மெத்தட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிஸ் போடணும். தென் இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங், அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ எ ஸ்ட்ரிங் ரெப்ரசென்டிங் எ மெசேஜ் பிஃபோர் த இன்புட். அந்த இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ற மாதிரி இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த மெசேஜை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிஸ் ஓப்பன் பண்ணி நான் இப்போ என்டர் என் நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். தென் பரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி கொடுத்தோம்னா என்டர் என் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும். அது டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இந்த ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மெசேஜை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தடுமே அப்ளிகபிள் தான். So whatever you enter as input function convert it into a string. நம்ம கீபோர்ட் மூலமா எந்த டைப் ஆஃப் டேட்டாவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ என்டர் an integer value, still input function convert it into a string.
நம்ம ஒரு இன்டிஜர் வேல்யூவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். You need to explicitly convert it into an integer in your code using typecasting. நமக்கு இன்டிஜர் டேட்டா தான் வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த டேட்டாவை இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா டைப் காஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணலாம் யூசிங் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பைத்தான்ல int அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. This int method can construct an integer number from a string literal. ஸ்ட்ரிங் லிட்டரல்ல இருந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு int அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த int ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அந்த இன்டிஜரை ரீட் பண்ணலாம் அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் int அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ள இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் டைப் பண்ணணும். ஸோ அப்போ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணிட்டு சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். தென் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இன்புட் மெத்தடை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு க்ளோஸ் parenthesis, தென் int ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு க்ளோஸ் parenthesis. எக்ஸாம்பிள் int அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷனை டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி நான் இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள enter a number அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், int ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா enter a number அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனோம்னா நம்ம இப்போ இன்புட் கொடுக்கணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு int மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஒரு வேரியபிளில் கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி இந்த int ஃபங்க்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் இப்போ இன்டிஜராக கன்வெர்ட் ஆகி அந்த வேரியபிள் நேமில் போய் அசைன் ஆகும். எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு int அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஏங்கிறது வேரியபிள் நேம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும் enter a number அப்படின்னு. ஸோ டிஸ்பிளே ஆனோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ரீட் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும், int ஃபங்க்ஷன் அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் ஆன வேல்யூ இப்போ a அப்படிங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். ஸோ ஒரு இன்டிஜர் நம்பரை ரீட் பண்றதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் பண்ணி அதை int ஃபங்க்ஷன் மூலமா கன்வெர்ட் பண்ணி ஒரு வேரியபிள் நேம்ல கொண்டு அசைன் பண்ணணும். ஸோ இன்புட்டை ரீட் பண்றதுக்கு நான் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி கோட்ஸுக்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ enter the first number அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு கோட்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஸோ டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம கொடுத்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். தென் நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்கணும். அந்த இன்புட் வந்து ரீட் ஆகி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நமக்கு இன்டிஜர் நம்பர் தான் வேணும். ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு int அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த int ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட்ல ஒரு க்ளோஸ் parenthesis யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்ம கொடுத்த வேல்யூ இன்டிஜராகவே கன்வெர்ட் ஆயிரும். பட் கன்வெர்ட் ஆன அந்த வேல்யூவை நம்ம இப்போ ஒரு வேரியபிளாக அசைன் பண்ணணும். ஸோ நான் இப்போ வேரியபிளை வந்து number 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி number 1 அப்படிங்கிற வேரியபிளை கொண்டு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த ஸ்ட்ரிங் முதல்ல டிஸ்பிளே ஆகும் enter the first number. நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு நம்பர் கொடுக்கணும். நான் இப்போ 8ன்னு கொடுத்துருக்கேன். நம்ம கொடுத்த நம்பர் இன்டிஜரா கன்வெர்ட் ஆகி number 1 அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ சிமிலர்லி நான் number 2 அப்படிங்கிற இன்புட்டை ரீட் பண்றேன். ஸோ number 2 அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டு சேம் சின்டாக்ஸ் தான். ஸோ int ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட் ஃபங்க்ஷன் டைப் பண்ணி அதுக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுக்கலாம். நான் இப்போ enter the second number அப்படின்னு கொடுக்குறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு parenthesis, தென் int ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு parenthesis. ஸோ இப்போ என்டர் கொடுத்தோம்னா நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆயிருக்கு enter the second number அப்படின்னு. ஸோ நான் இப்போ ஒரு இன்டிஜர் கொடுக்குறேன் 4ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த 4 அப்படிங்கிற இந்த இன்டிஜர் நம்பர் ரீட் ஆகி number 2 அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம ரெண்டு இன்டிஜர் ரீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பெர்ஃபார்ம் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ 2 நம்பரோட சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு டெஸ்கிரிப்ஷனா கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்ட்ரு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். Then we need to subtract the two input numbers using expressions.
இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணி இந்த 2 இன்டிஜர் நம்பரை சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி 2 இன்டிஜர் நம்பரை ரீட் பண்ணி அதை நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். These two numbers are subtracted using the arithmetic subtraction operator minus and the result is stored in an output variable result. ஸோ இப்போ நம்பர் 1 அப்படிங்கிற வேரியபிள்ல இருந்து நம்பர் 2 அப்படிங்கிற வேரியபிளை சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர் மைனஸ் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை நம்ம இப்போ ஒரு அவுட்புட் வேரியபிள் ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றோம். ஸோ சப்ராக்ட் பண்றதுக்கு நான் முதல் இன்டிஜரை எடுத்துக்கிறேன். நம்பர் 1 அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தென் சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன் மைனஸ். தென் செகண்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். அதை நம்பர் 2 அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் 1ல இருந்து நம்பர் 2வை சப்ராக்ட் பண்றேன். இப்போ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை நான் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றேன். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்தோம்னா சப்ராக்ட் ஆகி அதோட வேல்யூ இப்போ ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட்டை இப்போ அவுட்புட்ல டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பிரிண்ட் த ரிசல்ட். ஸோ ரிசல்ட் ஆஃப் சப்ராக்ஷனை இப்போ பிரிண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தான்ல நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இதுல செமிகோலன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் இதுலயே நம்ம parenthesis bracket யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பிரிண்ட்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஏன்னு கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணி parenthesis bracket குள்ள ஏன்னு கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஏங்கிற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். தென் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஆர் இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல parenthesis யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அதில் டபுள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல நான் த என்டர்ட் நம்பர் இஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்றேன். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள த என்டர்ட் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆர் இதையே நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், parenthesis யூஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த 4 மெத்தட்ல எந்த மெத்தட்ல வேணாலும் நான் அவுட்புட்ல இந்த டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு மெத்தட் சூஸ் பண்ணிக்கிறேன். So to combine a text and a numeric variable, Python uses the comma character. ஒரு டெக்ஸ்டையும் ஒரு வேரியபிளையும் கம்பைன் பண்றதுக்கு comma character யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கணும். சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கமா யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் அந்த டெக்ஸ்டும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிரும். அப்ப நம்மளோட ப்ரோக்ராம்ல நான் த என்டர்ட் நம்பர் இஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். தென் கமா யூஸ் பண்ணிட்டு எனக்கு இப்போ ஏங்கிற வேரியபிள்ல தான் ஃப்ளோட் வேல்யூ ரீட் ஆகி நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஏங்கிற வேரியபிளை நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கமான் யூஸ் பண்ணிட்டு ஏ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த என்டர்டு நம்பர்ஸ்ங்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். அது கூட ஏல இருக்கிற வேல்யூ கம்பைன் ஆகி டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அவுட்புட்டை பிரிண்ட் பண்றதுக்கு நான் இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுக்கணும். நான் இப்போ த ரிசல்ட் ஆஃப் சப்ராக்ஷன் இஸ் அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்றதுக்கு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஒரு வேரியபிளை இதுல டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்காக கமா கேரக்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கிறேன். தென் வேரியபிள் நேம் கொடுக்கணும் ரிசல்ட். ஸோ இப்போ என்ன ஆகுனா நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்டும் நம்ம கொடுத்த அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் கம்பைன் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல ஆல்ரெடி நம்பர் 1 மைனஸ் நம்பர் 2 கால்குலேட் ஆயிருக்கும். ஸோ 8 - 4 ஆன்சர் 4. பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆயிருக்கு. த ரிசல்ட் ஆஃப் சப்ராக்ஷன் இஸ். தென் அந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல உள்ள வேல்யூ கம்பைன் ஆயிருக்கு 4. That's all about the Python program to subtract two numbers. இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries-ஐ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.